ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஏய் லூசு, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்க அக்கா அப்படி கிடையாது. அவ நிச்சயம் யாரையும் லவ் பண்ண மாட்டா. அவ ரொம்ப தைரியமானவ. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையே வேறப்பா. அப்படி என்னதான் பிரச்சனை உங்க அக்காவுக்கு? என் அக்காவை பாம்பு உருவத்துல இருக்கிற ஒரு பொண்ணு விரட்டி பயமுறுத்தி இருக்கா. இதான் நடந்துச்சு. ஸ்னேகா, என்ன சொல்ற? அப்படின்னா அந்த சூனியக்காரி கிழவிதான் உங்க அக்காவை கடத்திட்டு போய் வச்சிருக்கோ? அந்த கிழவியாதான் இருக்கும்னு எங்க வீட்டுல சந்தேகப்படுறாங்க. செண்பகம் அக்காவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்கள கண்டுபிடிச்சு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம்தான் நான் உன்னை சகஜமா சந்திக்க முடியும். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி நீ சொல்லிட்ட. எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைய நான் சொல்றேன். என்னன்னு தெரியுமா? எனக்கு உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவசரமா வர வச்சேன். நீ என்னதான் லவ் பண்றன்ற விஷயத்த போய் சொல்லு. எங்க வீட்டில் சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இப்ப நீ தான் பிரச்சனை. என்னால என்ன பிரச்சனை? எனக்கு முன்னாடி 2 அக்கா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லுவ, அதானே? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு முன்னாடி 2 அக்கா இருக்காங்க. நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவே அவங்களுக்கு பண்ற துரோகம். இங்க பாரு மணி, இப்பவும் சொல்றேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கல்யாணம். அது வரைக்கும் எங்க வீட்டுல வெயிட் பண்ண மாட்டாங்க ஸ்னேகா. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்க முடியாது. அதனால நான் சொல்றத கேளு. நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா போய் நின்னோன்னு வச்சுக்கோ. உங்க வீட்டுல நிச்சயம் ஏத்துக்குவாங்க. என்ன சொல்ற? இப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உன் சூழ்நிலை எனக்கும் புரியுது. என்னோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்கு யாரு பொண்ணு கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு கை கால் உடையுது. இதை ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இந்த சூழ்நிலையில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். வீட்டுல தேடுவாங்க. நான் கிளம்புறேன். ஓகே, பாய். என்னங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சாம்பல்பட்டி வரைக்கும் போகணும். நீங்களும் அந்த ரூட் வழியா தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? நீங்க சொல்ற சாம்பல்பட்டியை தாண்டி தான் நான் எங்க ஊருக்கு போகணும். இருந்தாலும் என்னங்க தயங்குறீங்க? என்னால அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதுன்னு தான் உங்கள்கிட்ட உதவி கேட்டேன். நீங்க பைக்ல தனியா தானே போறீங்க. அப்படியே என்னை கொஞ்சம் ஏத்திட்டு போங்களேன். அங்க என்னை இறக்கி விட்டுறலாம்ல. அது இல்லைங்க. எங்க தாத்தா பாளையத்தம்மன் கோயிலோட பூசாரி. நான் அவர் பேரன்றது இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு தெரியும். நான் உங்களை பைக்கில் ஏற்றிட்டு போகிறத யாராவது பார்த்தாங்கன்னா உங்கள் பேரன் ஒரு பொண்ணோட ஊர் சுற்றுறான்னு தப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. அதான் யோசிக்கிறேன். இப்போ நீ ஏற்கனவே ஒரு பொண்ணோட தான் ஊர் சுத்திட்டு இருக்க.
அத பத்தி உங்க தாத்தா கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்களா? ஹலோ, என்னங்க திடீர்னு உங்க பேச்சே மாறுது? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் பர்சனலை பத்தி நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கேன். பைக்ல லிஃப்ட் கேட்க வந்துட்டு ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்க? ஆமா, நீ என்கிட்ட எதுக்காக பேசுற? அப்படி என்ன உனக்கு தேவை இருக்கு? உன் காதலி ஸ்னேகா இருக்கால, அவளை விட்டு நீ விலகணும். பாரு, நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எதுக்காக அவளை விட்டு விலகணும்? நீ என்ன அவளுக்கு ரிலேட்டிவா? நான் அவ ரிலேட்டிவ்லாம் கிடையாது. அவ என்னோட எதிரி. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே என்னோட எதிரி தான். இங்க பாருமா, எதுக்கு சத்தமா பேசுற? நீ அந்த குடும்பத்தோட எதிரியா இருந்தா அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுக்காக நாங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஆ? அந்த குடும்பத்துல ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் கல்யாணமே நடக்க கூடாது. என்னது? அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாதா? அப்படி நடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? நான் யாருன்னு நீ பார்க்கணுமா? பாரு, நல்லா பாரு. இந்த பொண்ணு பாம்பா மாறுறாளே. ஐயோ, ஐயோ. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருச்சு. ஸ்னேகா குடும்பத்தை ஒரு பாம்பு பொண்ணு மிரட்டுறதா ஸ்னேகா என்கிட்ட சொல்லுவா. அந்த பாம்பு பொண்ணு நீதானா? நானே தான். உன் காதலி ஸ்னேகா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைங்க எல்லாருக்கும் கை கால் உடையுது இல்ல, அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நான் தான். அது நானே தான். உன் காதலியோட அக்கா தங்கச்சிகளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஆனா அவளை நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறல? ஆசைப்படுறியா? சொல்லு, ஆசைப்படுறியா? அது நடக்காது. அந்த குடும்பத்தோட யாரு உறவு வச்சுக்கிட்டாலும் அவங்க எனக்கு எதிரி தான். அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. உன் குடும்பத்துல நீ ஒரே ஒரு ஆண் வாரிசு. உன் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீ நல்லா இருக்கணும். அந்த ஸ்னேகாவை நீ மறக்கணும். நீ வேற வாழ்க்கை தேடிக்கோ. அப்படி இல்லனா என்னோடைய நரபலிக்கு நீ ஆளாகிடுவ. உன்னை விட மாட்டேன். நான் யாருன்னு தெரியும்ல? புரிஞ்சுது. நல்லாவே புரிஞ்சுது. இன்னொரு முறை அவளோட உன்னை பார்த்தனா அதே இடத்துல உன்னை பொணமாக்கிடுவேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றத செய்யலனா நீ உயிரோட இருக்க மாட்ட. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? கிளம்பு. சம்பந்தி வீட்டில் செண்பகத்தை காணோன்னு சொன்னாங்க.
வேற எந்த விவரம் சொல்லியே? ம்? செண்பகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். மாப்பிள்ளைக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குதே. சரி, ஸ்னேகாவுக்கு பண்ணி பார்ப்போம். மாமா கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. ஸ்னேகா, எங்கம்மா இருக்க? வீட்டில் இருக்கியா அல்ல வெளியே இருக்கியா? வீட்ல தான் மாமா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. செண்பகத்தை பற்றி விசாரிக்கதாம்மா ஃபோன் பண்ணேன். ஆமா, செண்பகம் வீட்டுக்கு வந்துட்டாளாமா? இல்ல மாமா, இன்னும் அக்கா எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. சொல்லாம கொல்லாம அப்படி எங்க தான் போயிருப்பா? அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல மாமா. அந்த பாம்பு பொண்ணுதான் அக்காவை தூக்கிட்டு போயிருப்பான்னு வீட்ல பேசிக்கிறாங்க. பாம்பு பொண்ணா? அது யாருமா? கொஞ்ச நாள் முன்னாடி பாம்பு உருவத்துல வந்த அந்த பொண்ணு செண்பகத்தை பயமுறுத்தி இருக்கா. அதனால அவ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கா. ஆமாம்மா, இந்த விஷயத்தை பத்தி அபிராமி கூட என்கிட்ட சொன்னா. ஆமா, அந்த பாம்பு பொண்ணு தான் செண்பகத்தை தூக்கிட்டு போயிருப்பான்னு எப்படி உறுதியா உங்க வீட்டுல நம்புறாங்க? நேத்து நம்ம கமலி கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. போற வழியில அந்த பாம்பு பொண்ணு வந்து இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொன்னுடுவேன்னு அப்படியே பாம்பா மாறி அவளை கடிக்கிறதுக்கு துரத்தி இருக்கா. அவ ஒரு வழியா அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நடந்த விஷயத்த என்கிட்ட சொன்னா மாமா. கமலிய கூட அந்த கிழவி மிரட்டி இருக்கா மாமா. ஏற்கனவே இங்க முனீஸ்வரன் கோவில்ல இருக்கிற சூனியக்கார கிழவியும் அப்படிதான் எங்களை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா மாமா. அந்த கோவில்ல இருக்கிற பாம்பு பொண்ணு உருவத்துல வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு மாமா. இதெல்லாம் அந்த கிழவியோட வேலைதான். அந்த கிழவி எதுக்குமா உங்க குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிறா? அதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல மாமா. அந்த பாம்பு உருவத்துல செண்பகத்தை தூக்கிட்டு போய் அந்த கிழவிதான் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான்னு அம்மா சொல்றாங்க. அந்த கிழவி கிட்ட தான் செண்பகம் இருக்கான்னு உறுதியா தெரிஞ்சா அந்த இடத்துக்கு போய் செண்பகத்தை மீட்டு கூட்டிட்டு வந்துடலாமே. அந்த பாம்பு பொண்ணு இருக்கிற இடத்துக்குள்ள அவ்வளவு லேசுல யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. அவ மாய மந்திரம் தெரிஞ்சவ. அந்த கிழவியோட பெரிய சக்தியான ஒருத்தரோட துணையோட தான் அங்க போகணும்னு அண்ணன் சொல்லிருக்கு. ஏய், இப்போ யார்கிட்ட நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க? அபிராமி அண்ணியோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஆள் கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பியா? இல்ல அந்த ஆளு உனக்கு ஃபோன் பண்ணாரா? மாமா தாமா ஃபோன் பண்ணாரு. குடுடி, குடுன்னு சொல்றேன்ல, குடு. ஹலோ. வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன லொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு அங்க பொழுது போகலன்னா எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வேவு பாப்பீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க சம்பந்தி. நான் எதுக்கு உங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை வேவு பார்க்கணும்? செண்பகம் காணாம போனதை கேள்விப்பட்டேன். அதை பத்தி விசாரிக்க தாங்க ஃபோன் பண்ணேன். நீ ஒரு பெரிய மனுஷனா? எனக்கு பிடிக்கலன்னாலும் என் வீட்ல சம்பந்தம் பண்ணிருக்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட தான் ஃபோன் பண்ணி விசாரிப்பீங்களா? பெரிய ஆளுங்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களோ? எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு சின்ன புத்தி படிச்ச ஆளுன்னு. சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு கோபத்தில் இப்படியெல்லாம் வாட்டி விடாதீங்க.
முதல்ல நான் மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் குடும்ப விஷயம் என் குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும். அதுக்குள்ள மூக்க நுழைக்கிறதெல்லாம் இத்தோட விட்டுருங்க. திரும்பவும் இப்படி ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும். பாத்துக்கோங்க. கிழவி, ஏய் கிழவி, எங்கடி இருக்க? ஏய் கிழவி, ஏய் என்னடி உன் சத்தம் பெருசா இருக்கு? என் இடத்துக்கு உன் வருகை புதுசா இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு புதுசா தெரியுதா? நான் யார் தெரியுமா? ஏய் நீ யாரு என்னங்கிற விவரமெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் இடத்துக்கு முதல் முறையா வந்திருக்கியே, அந்த அர்த்தத்துல தான் உன் வருக புதுசா இருக்கேன்னு கேட்டேன். நீ எதுக்குடி இங்க வந்திருக்க? நீ என் பொண்ணு செண்பகத்தை கடத்தி வச்சிருக்கியே, அவளை உன்கிட்ட இருந்து மீட் எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். ஓ, உன் பொண்ணு வீட்டுல இல்லைங்கவும் நேரடியா இங்க தேடி வந்துட்டியா? ஆமா, உன் பொண்ண இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன்னு உனக்கு யாருடி சொன்னது? இங்கதானே நீ இருக்கிற இடம், இங்கதானே என் பொண்ணை மறைச்சு வச்சிருப்ப. மரியாதையா சொல்றேன், என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்லனா இங்க நடக்கிற சம்பவமே வேற மாதிரி இருக்கும். என்னடி என் இடத்துக்கே வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா? என் குடும்பத்தை கொலநாசம் பண்ணிட்டீங்களேடி. அந்த கொலவெறியில இருக்க அப்படிப்பட்ட என்கிட்ட வந்து உன் கோவத்தை காட்டுறியா? என் பையன்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்க, என் பொண்ணுகிட்டயும் இப்படிதான் சொல்லியிருக்க, இப்போ என்கிட்டயும் அதை தான் சொல்ற. உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்க என்னடி பாதகம் பண்ணோம் சொல்லு. ஏய், என்ன நடந்ததுன்னு எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு தெரியுமா? முன்ஜென்மம் கடந்தும் நான் வாழ்றதுக்கு காரணம் உன் குடும்பத்தை வதம் பண்றதுக்காக தான். நடந்த விஷயம் என்னன்னு சொல்லாம அழிச்சு கட்டிடுவேன், ஒழிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்களுக்கு எங்களை பத்தியும் தெரியும், நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டோம்னு தெரியும். ஏதோ எங்க குடும்பத்துல ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கலாம், அதுக்கு வேற யாராவது காரணமா இருந்திருப்பாங்க. அதுக்கு நாங்க தானே சொல்லி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ மாய மந்திர வித்தைய வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பாடா படுத்திட்டு இருக்க. இன்னும் எனக்கு அந்த ரத்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குடி. அதே மாதிரி உன் வாரிசுகளையும் கொடூரமா கொன்னு என்னைக்கு அந்த ரத்த வாசத்தை நான் முகர்றனோ அன்னைக்கு தாண்டி உனக்கு தெரியும்.
என் வாரிசுங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு